மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்ட நிலைமையில அதை அறிமுகப்படுத்துறேன்னு விஜய் அவர்கள் அந்த மேடையில விசில் அடிச்சு காமிக்கிற நம்ம பார்க்க முடிஞ்சது. அப்பதான் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி செங்கோட்டையன் அவர்கள் அந்த மேடையில் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏதாவது பெரியவங்க பக்கத்துல முடியாதவங்க பக்கத்துல போய் விசில் அடிச்சிடாதீங்க, விசில் அடிக்கிறத கொஞ்சம் பார்த்து அடிங்க அப்படின்னு ஒரு அனுபவத்தோட சொல்றாரு. அடுத்த ஒரு அரை மணி நேரம் கூட இருக்காது, மேடையில் பேசக்கூடிய விஜய் அவர்கள் விசில் அடிச்சுக்கிட்டே வர்றாரு. அவர் அடிக்கிறாருன்னா ஒரு பக்கத்து இந்த புஷியானது இருக்கார் இல்லையா, அவர் வாங்கி வச்சு எல்லாத்தையும் விசில் அடிக்க சொல்றாரு. இவங்களே கிளப்பி விடுறாங்க. யார? இவங்களுடைய கேடர்ஸ், இவங்களுடைய ரசிகர்கள், இவங்களுடைய தொண்டர்கள் இருக்காங்களே, இவங்க எல்லாரும் எல்லா போட்டு விசில் அடிக்கிறதுக்கு இவங்க தான் உந்து சக்தியா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த விசில் ஒரு மிக நல்ல சின்னம் அப்படின்னு சொல்லி எடுத்தெடுப்பில் எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. நான் அப்போ சொன்னேன், இல்லைங்க இது விசில் ஒரு ஆபத்தான சின்னம், இதை சரியாக கையாளன்னு வச்சுக்கேன். முக்கியமாக இந்த மாதிரி கட்சிக்கு விசில் ஒதுக்குறதுல இது அவங்களுக்கே ஆபத்தானது. அதை நிறைய பேர் சரியாக புரிஞ்சுக்காம ஏதோ அரசியல் உள்நோக்கத்தோட சொல்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. உண்மையிலேயே செங்கோட்டையன் அவர்கள் சொல்கிறது நிதர்சனமான உண்மை. இது முதலாவது எங்கேருந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சமீபத்தில் சென்னை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் இந்த நாய்ஸ் பொல்யூஷன் இருக்கு இல்லையா, அதிக ஒலியால் சத்தத்தால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கான சர்வே ரிப்போர்ட் மட்டும் எடுக்கு. அது சொல்லக்கூடிய உண்மையில் மிக தீவிரமான சில உண்மைகள் சொல்லும். அது விசில் எந்த அளவுக்கு ஆபத்தானதை உணர்த்தும். நீங்கள் ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் போய் முடியாதவங்க வீட்டில் உட்காந்துட்டு ஒரு 4 பேர் இல்லை 10 பேர் விசில் அடிச்சு பாருங்கள், அவங்க என்ன முடிவுக்கு வருவாங்கன்னா, நீ சொல்கிற நல்லதுக்குலாம் வரமாட்டாங்க. இல்லை இந்த அநியாயம் பண்ணுறானுங்க, இவங்களுக்கு முதல் போடக்கூடாது அப்படின்ற முடிவை விசில் சத்தம் இருக்கு இல்லையா, ஒரு 10 பேர் சேர்ந்து அடிங்க, உடனடியாக முடிவுக்கு வருவாங்க. இது ஒரு வீடு கிடையாது, அது எவ்வளோ பேர் வருவாங்க, எவ்வளோ பேர் இந்த முடிவுக்கு வரக்கான வாய்ப்புகளை உருவாக்கும். இந்த விசில் சின்னம் எந்த அளவுக்கு இவங்களுக்கே ஒரு பெரிய ஆப்பை கொண்டு வந்து வைக்கும் அப்படின்றத பற்றியான ஒரு முழு ஆய்வாக தான் புள்ளி விவரத்தோட இந்த வீடியோவை நம்ம வெளியிட விரும்புகிறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த விசில் சின்னம் சுமார் 3-4% இவங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை இருக்குல்லையா, அதை குறைச்சிடும். அதாவது இவங்க ஒரு 12-13% ஓட்டு வாங்க போகிறாங்கன்னா, அதுலேருந்து ஒரு 3% குறைச்சி 10-9% கொண்டு வரப்போகுதுன்னா, அது இந்த விசில் சின்னம் செய்யக்கூடிய பிரச்சனைனால வரப்போகுது. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி அரசியல் கட்சி தலைவர்களுக்கு எப்படி பேச்சு முக்கியமோ, அதே மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் நமக்கு ஒரு கரியரை பில்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஆங்கிலம் முக்கியம். இந்த ஆங்கிலத்தை நாம தமிழ் வழியே கத்துக்க முடியும். இப்ப பாருங்க, எடுத்துக்காட்டுக்கு, ஐ இங்கிலீஷ் ரீட் ரைட் பட் ஸ்பீக் நோ. I can read and write English but I can't speak it well. இது உங்களுக்கு புரிஞ்சுதா? சோ இது சரியா மாத்தி சொல்லுது. இதற்காக தான் ChatGPT, ஜெமினி இப்படி ஏஐ நிறைய இருக்கே. பின்ன எதுக்கு இது அப்படின்னா, அது எல்லாமே ஒரு கோர் ஸ்ட்ரக்சர்ல இருக்காது. இந்த சூப்பர் நோவா பொறுத்த வரைக்கும் அந்த கோர் ஸ்ட்ரக்சரா இருக்கும். ஒவ்வொரு பர்சனுக்கும் அவங்களுடைய இங்கிலீஷ் லெவல் இருக்குல்ல, அதை டெஸ்ட் பண்றாங்க. அதை டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கான கோர்ஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு நபருக்கும் தனிப்பட்ட விதத்தில் அந்த கோர் ஸ்ட்ரக்சரை உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் தமிழ் டு இங்கிலீஷ் இந்த டிரான்ஸ்லேஷன் ஸ்பீட், அந்த யோசிக்கும் திறன் இருக்குல்ல, அதை வேகப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் ஏஐ மூலமாக உங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் இருக்குல்ல, அதை தீவிரப்படுத்தி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் இருக்குல்ல, அதை பில்ட் பண்றாங்க. இதெல்லாம் ஒரு அக்கௌண்டபிலிட்டி வச்சுக்கிறதுக்கு ஒரு ஹேபிட் மென்டரை அவங்க நியமனம் பண்றாங்க. இனி கிளாஸ்ல யாரும் இங்கிலீஷ் பேசுன்னு சொல்லி கேலி பண்ற நிலைமை இல்லாம, தயக்கம் இல்லாம 24 உங்க சௌரியத்துக்கு ஏத்தாப்புல எளிமையா ஆங்கிலத்தை கத்துக்க முடியும். அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. சுமார் 75% அளவிற்கு இந்த சூப்பர் நோவா இருக்கு, அதுல ஜாயின் பண்றதுக்கு ஆஃபர் இருக்கு. இங்கிலீஷை ஸ்மார்ட்டா கத்துக்கோங்க. இப்போ மீண்டும் இந்த விவகாரத்துக்குள்ள வரலாம். இதுல சில புள்ளி விவரங்கள், அசைக்க முடியாத சில உண்மைகளை சொல்றேன். அது என்ன அப்படின்னா, 55 வயதுக்கு மேற்பட்டோர், இந்த 55 வயசுக்கு மேல இருக்காங்களே, இவங்க இருக்கக்கூடிய வீடுகள் நிறைய வச்சுக்கோங்க. இவங்க எல்லா பேருக்கும் மிக சிக்கலான விஷயம். இதுல 60-84% பேர் அனுபவிக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, இவங்க எல்லா பேருக்குமே சத்தம் இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய மன அழுத்தத்தை உருவாக்குது. அது என்ன மாதிரி பிரச்சனை எதிர்கொள்றாங்க? சமீபத்திய சர்வே என்ன சொல்லுதுன்னா, டிராஃபிக்கில் அடிக்கக்கூடிய சத்தம் இருக்கு இல்லையா, அந்த சத்தத்தில் ஆரம்பிச்சு, கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஆரம்பிச்சு, சோசியலா எல்லாரும் கூட்டிட்டு கொண்டாட்டமா நடத்துறாங்களே, இது முதற்கொண்டு இவங்க எல்லா பேருக்கும், இந்த பெரியவங்க எல்லா பேருக்குமே ஒரு பெரிய மன உளைச்சலை உருவாக்குது. அது என்ன மாதிரியான உளைச்சலை உருவாக்குது அப்படின்னா, அவங்க ஸ்லீப் டிசார்டர் இல்லையா, அந்த தூக்கமின்மையை தீவிரப்படுத்துது. அதோட சேர்த்து அவங்களுடைய பிளட் பிரஷர் ஆரம்பிச்சு ஹெட்ஏக், தலைவலி வரைக்கும் வந்து சேரும். இவங்க எல்லா பேருக்குமே, அதுவும் எவ்வளவு பேர், 60-84% பேருக்கு இந்த சப்தம் நேர் எதிரானது. நீங்க அதிகப்படியான ஒலியை எழுப்புனீங்கன்னா, ஒரே ஒரு விசில் அடிச்சீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு முறை அடிக்கக்கூடிய டிராஃபிக்கே இவங்க டென்ஷன் ஆகுறாங்கன்னா, இப்படி வயதானவர்களுடைய 55 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடிய வீட்டை பக்கத்து போய் உட்காந்து வீண் அடிச்சீங்க, அந்த விசில் சவுண்டு போதும், அந்த குடும்பமே இந்த கும்பலுக்கு ஓட்டே போடக்கூடாது, ஏன்னா இந்த அநியாயம் பண்றானுங்க, நிம்மதியா இருக்க விட மாட்டானுங்க அப்படின்னு முடிவுக்கு வர்றதுக்கு 1 செகண்ட் போதும். இந்த விசில், நான் திரும்ப சொல்ல, நீ சொல்ற எந்த நல்லதும் எடுபடாது. நீ பண்ண போற ஒரு காரியம், அந்த காரியத்தினால வர வினை, அந்த காரியத்தை எது கொண்டு விடுது? விசில். ஆனா அதை எதுவுமே உணராம விஜய் அவர்கள் தரப்பு அவர் விசில் அடிக்கிறாரு, இந்த பக்கம் புஷியானது விசில் அடிக்கிறாரு. நீங்க அந்த விசிலை எப்படி பயன்படுத்தணும் யாரும் முறைப்படி சொல்லவே இல்லை.
இது சும்மாவே ஏர்போர்ட்ல ஆரம்பிச்சு எந்த ஊரும் பக்கம் ஏறி குதிச்சு வானர மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது. இது ஒரு ஜாம்பி கூட்டமாக தான் வாழுது. இதுக்கு சொல்லி திருத்தவே முடியல. அதனால தான் கரூர்ல 41 பேருக்கு மேல இறப்பு ஏற்படுறதுக்கு காரணம். இந்த கும்பல் இப்ப ஊரெல்லாம் கிளம்புது, எல்லாருடைய அமைதியும் கெடுக்கிறதுக்கு. அதுல மிக முக்கியமான இந்த பெரியவர்களுடைய அமைதியை. இது நான் சொல்றேன், பெரியவர்களுடைய பெரும்பாலான வீட்டில் நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், இந்த விசிலுடைய சத்தம் 100% உங்களுக்கு எதிராக திரும்பும். யாருக்கு? விஜய் அவர்களுக்கு தரப்புக்கு எதிராக திரும்பும். அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், 55 வயதுக்கு மேற்பட்டவர் தானே, அதுக்கு கீழே இருக்கவங்க அப்படிலாம் கிடையாது அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா அது இன்னும் ஆபத்து. ஏன் கேளுங்க, ஏன்னா இவங்களுக்காக தூக்கமின்மை தான் வருது. இந்த 35 வயசுல இருந்து 55 வயசுனால இவங்களுக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு லைஃப் அப்படின்னா, இந்த வேலையில இருக்கிறதா இல்லையா, இந்த வேலை நிரந்தரமா, ஏன்னா இவ்வளோ வேலை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க இப்படின்னு தொடர்ந்து அந்த ஒர்க் ஃபோர்ஸ் இருக்குல்ல, அந்த டோட்டலாக ஒர்க் பண்ணக்கூடிய அந்த சமூகம் இருக்கு இல்லையா, அவங்க தொடர்ந்து மன உளைச்சல் இருக்காங்க, அது தீவிரமான போராட்டத்தில் இருக்காங்க. எல்லா பேருக்குமே 68% அளவு இருக்கு. இங்கே நீங்க பார்த்தீங்கன்னா 60 இருக்கும், இங்கே 68% இருக்கு. யாரு இந்த ஏஜ்ல 35லேருந்து 55 இருக்காங்க. இவனுக்கு ஆல்ரெடி ஹைப்பர் டென்ஷன்லாம் வளையிறான். ஹைப்பர் டென்ஷனோட ரிஸ்க் அதிகமாக இருக்கு. இவனுக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கான எல்லா வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. அப்படி ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கான். ஒரு அமைதி இல்லாத தொடர் போராட்டத்தில் இருக்கக்கூடிய ஏஜ் அது. இவங்கள்ட்ட போய் நைட்டு உட்காந்து வீன்னு அடிச்சுன்னு வச்சுக்கவேன், இவங்களும் சொல்கிறேன் 100% அந்த முடிவுக்கு வருவானுங்க. நம்ம இருக்கிற மன உளைச்சல் தாங்கன்னு இவங்க ஒரு அடிச்சுக்கிறேன். நீ ஓரளவுக்கு பொறுத்து பாருங்க, ஒரு 5 நிமிஷம் அடிக்கிறேன் ஓகே, நீ அடுத்த ஒரு 10 தடவை அடிச்சுட்டு போனேன்னு வச்சுக்கவேன், இந்த விசில் போதும் உங்களை வெறுத்து ஒதுங்கிறதுக்கு. எனவே 35லேருந்து 55 வயதுக்கு உட்பட்டவர்களால இவங்க தான் உடனடி முடிவுக்கு வருவாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி பெரும் அழுத்தத்தில் ஹைப்பர் டென்ஷனில் அலைகிறானுங்க. எனவே பெரியவர்களோட ஓட்டை வச்சு ஒரு குடும்பம் முடிவு பண்ணுதா இல்லையோ, அந்த ஓட்டை தீர்மானிக்கக்கூடிய ஒர்க் ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய இந்த குரூப் இருக்குல்லையா, இந்த குரூப்புக்கு நேர் எதிராக விசில் திரும்பும். விசில் உங்களை திருப்பும். இந்த விசிலை ஒழுங்காக பயன்படுத்துங்கடா, எங்கெங்கே பயன்படுத்தக்கூடாது, எங்கெங்கே பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு அறிவுரை சொல்லியிருந்தாரு வச்சுக்கேன். விஜய் அவர்கள் நான் பாராட்டிருப்பேன். அந்த ஆள் வந்து வி நடிச்சிருக்காரு. இந்த போட்டு புஷி ஆனந்த் அவரோட வி நடிச்சுக்கிட்டு அந்த மேடையில் புஷி ஆனந்த் சொல்கிறேன், அதுதான் எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. தலைவர் நினைச்சா ஒரு 4-5 இடங்கள் நின்று வெற்றி பெறலாம். ஏன்டா நீ அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னு 5 வருஷமா தெரிஞ்சிங்க, ஆரம்பிச்சு 1.5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, இன்னமும் உங்களுக்கு அறிவு வரலையாடா? ஒரு தலைவர் 2 இடங்கள் நிப்பாட்டலாம், அதுவும் ஒரு இடத்துல வெற்றி பெற்று இன்னொரு இடத்துல வெற்றி பெற்றா அதை ரிசைன் பண்ணிடணும். இந்த ஆள் சொல்ற 3-4 இடத்துல நிற்கலாம். அப்ப இவனுக்கு எந்த அளவுக்கு அரசியல் அறிவு இருக்கு? நான் கேட்கிறேன், தேர்தல் அரசியலை பத்தி இவனுக்கு என்ன அறிவு இருக்குன்னு கேட்கிறேன். இந்த புஷி ஆனந்த்ன்றவனுக்கு இவங்க சுத்தி இருக்கிறீங்களா இப்படியாக இருக்கானுங்க. ஒருத்தர் 14% ஓட்டுன்றியா ஒரு நாள், திடீர்னு இன்னொருத்தர் 20ன்றியான், இன்னொருத்தர் 35ன்றியான், நேற்று வந்து 40ன்ட்டானுங்க. இவங்க ஜோசியக்கார மாதிரி உட்காந்துட்டு தினமும் ஒவ்வொன்றா கூட்டிகிட்டே போகிறானுங்க. இவங்க என்ன சர்வே ரிப்போர்ட் எடுக்கிறானுங்க, ஆக்சுவலாக இவங்க என்ன டெக்னிக்கலாக ஒர்க் பார்க்குறாங்கன்னு எல்லாம் புரிஞ்சிக்கவே முடியல. இங்கிட்ட ஒரு பக்கம் ஜாம்பி கூட்டத்தை வளர்த்து வச்சிருக்காங்கன்னா இவங்க மனநிலையும் மோசமாக போய்கிட்டே இருக்குது. இதை சரி செய்கிற நிலைமையில இல்லை, இதை தூண்டி விடுற மனநிலையில் தான் விஜய் தீவிரம் தோணுது. அப்படி தூண்டி விட எண்ணம் இல்லைன்னா செங்கோட்டையன் அவர்களுடைய பேச்சு இருக்குல்ல, அதுல நியாயத்தை எடுத்து அவர் அந்த மேடையிலே சொல்லியிருக்க முடியும். இந்த பாருங்க, விசில இந்த இடங்களை பயன்படுத்தாதீங்க, அது மிக முக்கியமாக பெரியவர்களுக்கு சின்ன பசங்க இருக்கக்கூடிய ஏரியாவில் பயன்படுத்தாதீங்க, கோவில்கள், பெண்கள் அதிகமாக நடமாடக்கூடிய பகுதிகள், பள்ளி கல்லூரிகள் இந்த போது பயன்படுத்தாதீங்க இப்படின்னு ஒரு நல்ல அறிவுரை சொன்னா வச்சுக்கோங்க. நானே பாராட்டியிருப்பேன். அவர் சின்னத்தை சரியாக கொண்டு போய் சேர்க்க முயற்சி பண்ணுறாரு. அந்த அளவுக்கு வீவி நடிச்சிருக்கான். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆனந்தத்தின் கொண்டாட்டம், அந்த சின்ன பசங்களாம் அடிச்சு கொண்டாடுறானுங்க. அது ஒன்று கேளுங்க, அது என்ன அப்படின்னா இந்த 30 வயதுக்கு உட்பட்ட ஓட்டு போடுவாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. ஏன்னு கேளுங்க, ஏன்னா இந்த 5 வயதுலேருந்து 16 வயது வரை பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்களே இந்த பசங்களுக்கு சப்தமே ஒரு பெரிய பிரச்சனை. உள்ளூரில் ஒரு திருவிழானாலே ஒழுங்காக படிக்க மாட்டாங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா கவனமாக படிப்பில் போகாது. இவங்களுக்கு டென்ஷன்லாம் வராது, ஆனால் கவனம் படிப்பில் போகாது, அந்த ரெகுலராக இருக்க மாட்டானுங்க. இது யாருக்கு டென்ஷனை உருவாகும்னா தினமும் வேலைக்கு போயிட்டு வந்து குழந்தையோட படிப்பில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய எந்த குடும்பத்துக்கும் கடுப்பு வரும். அது தேர்தல் நேரத்தில் ஒரு 3 வாரம் நீ விசில் அடிச்சு போயிட்டு வச்சுக்கவே, இவங்க படிப்பை கெடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த கோபத்திலேயே மொத்த குடும்பமும் ஓட்டு போடாது. எனவே நீ எல்லா குரூப்லையும் போய் பிரச்சனை பண்ண போற, எது இந்த விசில் வச்சுட்டு, விசில் தான் எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு பெரிய ஆப்படிக்க போகுது. எனவே இவங்களுக்கு எதிரி அதிமுக திமுகலாம் கிடையாது, இவங்களுக்கு எதிரியே அந்த விசில் சின்னம் தான். அதை உணர்ந்தனால தான் செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்றாரு, அந்த மேடையில அனுபவம் இருக்கிறதுனால பெரியவர்கள் இருக்கிற பகுதியில் போய் அடிச்சிடாதீங்கன்றாரு. அதில் கவனம் செலுத்திட்டு அந்த பெரியவர் பேசுகிறாரு, அவருக்கு 50 வருஷத்துக்கு அனுபவம் இருக்கே, அப்புறம் அவர் மேலே மதிப்பு இருந்தால் விசில் தூக்கிட்டு வந்து வீவின்னு அடிப்பியா? இந்த ஆளுக்கு அறிவு கிடையாது, அங்கே மரியாதை உனக்கு கிடையாது, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் 50 வருஷம் அனுபவத்தை விட்டுட்டு போய் நிற்கிற, அதை ஏற்றுக்கிற அனுபவம் அவருக்கும் கிடையாது, அதுக்கு பக்குவம் கிடையாது. இந்த புஷி ஆனந்த் பாரு, இவனுக்கு வாழ்றதுக்கே தகுதி கிடையாது. எளிமையாக ஆங்கிலத்தை கற்றுக்க முடியும். அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. சுமார் 75% அளவிற்கு இந்த சூப்பர் நோவா இருக்கு, அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஆஃபர் இருக்குது. இங்கிலீஷை சுமார்ட்டாக கற்றுக்கோங்க.